இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் வந்து நமக்கு ஆன் ஆகலை. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு மாற்று வழி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். அதுக்குண்டான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நம்ம ECUவில் இருந்து மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை வந்து போகலை. ECUவில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. மாற்றினா ECU தான் மாற்றணும். இப்போ அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு சின்ன மெத்தட் ஒன்று பண்ணி அந்த மோட்டரை மட்டும் ஆன் பண்ணுறதுக்குண்டான வேலையை இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிக்கிறேன் நண்பர்களே. இப்போ ECMல இருக்கிற ஒயர் கப்ளரை கழட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா மஞ்சளில் ப்ளூ கோடு போட்ட ஒயரு. இதில் வந்து நமக்கு இப்போ கரண்ட் வருதா என்னங்கிறத நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது கரண்ட் வருதா என்னென்னு பார்க்கணும். 5வது பின்னில் நம்ம அந்த ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ சாவி ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்ம டெஸ்டர் வைக்கும்போது கீழ் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது லைன் வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போது கீழ் சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த டெஸ்டர் எரியுது. ஆஃப் பண்ணுமா? ஆஃப் பண்ணிட்டா லைன் கட் ஆகிடுது. இப்போது நம்ம அந்த கீழ் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது மோட்ரு ஓடுறதுக்கு உண்டான பவர் சப்ளை வந்து நம்ம இதிலேருந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ப்ளூவில் மஞ்சளில் ப்ளூ கோடு போட்ட ஒயரு 5வது பின். அதில் இப்போ நம்ம லைனை வந்து செக் பண்ணியிருக்கோம். இப்போ சாவி ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு மோட்டர் கப்ளர் ஒன்று போட்டு ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஐசியை வந்து 3 ஃபேஸ் ஐசியை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி மோட்டரை ஓட வைக்கிறதுக்கு உண்டான வேலையை இப்போ பண்ணுறோம். இப்போ இதை லைன் கொடுக்குறோம். இப்போது மெயின் ஒயர் வந்து மஞ்சளில் ப்ளூ கலர் வந்து நம்ம கொடுத்துட்றோம். பச்சையில் ஆரஞ்சு இல்லைடா, பாஸ் போட்டிருக்கேன்டாங்க. அடுத்து எர்த்து பார்த்திங்கன்னா பச்சையில் ஆரஞ்சு வந்து பாடி எர்த்து. இந்த ECUவில் கப்ளரில் வர ஒயரிங் கிட்டில் வர ஒயரு அதை வந்து நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்றோம். சாவி ஆன் பண்ணி கீழ் சுவிட்ச் போடணும். ஓடுதா மோட்ரு? பெட்ரோல் வரதா? கீழ் சுவிட்ச் ஆஃப் பண்ணும். மறுபடியும் ஆன். ஓகே, ஆஃப் பண்ணிடுங்க கீழ் சுவிட்ச். இப்போ இன்ஜெக்டர் டியூபை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே கிக்கரில் எடுத்துட்டோம். பேட்டரி டவுனாக இருக்குது. கிக்கரில் ஸ்டார்ட் கீழ் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும். ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம கீழ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா வண்டியும் ஆஃப் ஆகிடும், மோட்டரும் நமக்கு ஓடாது. சிக்னல் எங்கேயா நிற்கும்போது இந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். போட்ட உடனே மோட்டர் ஆன் ஆகிடும். பேட்டரி டவுனாக இருக்குது. அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மாற்று வழி இது. இந்த மாதிரி ரெடி பண்ணியும் நம்ம ஒரு சின்ன ஒரு செலவை குறைச்சி கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம்.